பேரன்பு சீரியல் ஆகஸ்ட் 17 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. குடும்பம்னா எப்படி இருக்கும், அங்கே எப்படி நடந்துக்கணும், அதோட அருமை பெருமையெல்லாம் என்ன, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது போல இருக்குது அப்படின்னு பவானி பாட்டி சொல்லிட்டு இருக்க. பாட்டி என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, பாவம் அவர் மனசு கஷ்டப்படும் போல இருக்கு அப்படின்னு பவானி சொல்ல, மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு பாட்டி கேட்க, சரி நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேலே அவங்க புரிஞ்சு நடந்துப்பாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவானி அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி சண்மதி நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு கிளம்ப போகும்போது, சாரி கார்த்திக், அப்படி பாட்டி பேசினதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சண்மதி சொல்ல, சச்சோ பரவாயில்ல, அவங்க பெரியவங்க, அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நீ போய் உன் வேலையை பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதையெல்லாம் பவானியும் அவங்க பாட்டியும் மேலே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. பாட்டி செம்ம பர்ஃபார்மன்ஸ், பின்னிட்டீங்க அப்படின்னு பவானி சொல்ல, பாட்டி அப்படியே சிரிக்கிறாங்க. நீங்கள் பேசின பேச்சில் பாவம் அந்த கார்த்திக் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு போகிறான் அப்படின்னு பவானி சொல்ல, இன்னும் உன்னை இந்த வீட்டில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர இன்னும் யார் யாரையெல்லாம் எப்படி கதற விட போகிறேன்னு பொறுத்திருந்து பாருங்கிறாங்க பாட்டி. இன்னொரு பக்கம் பசுபதி அவங்க ஆளுங்களை விட்டு சண்மதிக்கும் கார்த்திக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு விசாரிச்சுட்டு வர சொல்கிறாரு. அவங்களும் அதே மாதிரி விசாரிச்சுட்டு வந்துடுறாங்க. அண்ணன் அவங்க 2 பேத்துக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணமா, நாங்கள் எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க ரவுடிங்க சொல்ல, நான் நினச்சேன்டா, அப்போவே நினச்சேன் அவங்க 2 பேத்தையும் ஒன்றா பார்க்கும்போதே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்குறாங்க. கார்த்திக்கும் வானதியும் சேர்ந்து பசுபதிக்கு எப்படியெல்லாம் செக் வச்சாங்கன்னு. அதுக்கப்புறம் பசுபதி அந்த ரவுடிங்க கிட்ட சொல்கிறாங்க, வெளி உலகத்துக்கு தான் அவள் சண்மதி, ஆனால் என் கண்ணுக்கு அவள் வானதி தான், அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான், பேசாமல் அவளை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அண்ணன் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, அந்த பொண்ணு லாயர், அவங்க அப்பாவும் சீனியர் லாயர் அப்படின்னு சொல்ல, அதுதாண்டா என்னோட முதல் பிரச்சனையே, அந்த வானதியோட கேஸை துருவி துருவி எங்கிட்ட நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாங்க, அதனால் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை முடிச்சிருங்க, அப்போ தான் எனக்கு நிம்மதி. நான் தூங்கி 2 நாள் ஆச்சு, அவங்க 2 பேத்தையும் ஒன்றா பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கமே போச்சு, நான் எவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேன், என்னைக்கு நான் அவளை பார்த்தனோ அன்னையிலேருந்து என் நிம்மதியே போயிடுச்சு, முதல்ல அவரை தட்டி தூக்குங்க அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிடறாங்க. அடுத்ததாக சண்மதி ஸ்கூட்டியில் வந்துட்டுருக்காங்க. அப்போது அந்த 2 ரவுடிங்களும் சண்மதியை ஃபாலோ பண்ணி அப்படியே ஸ்பீடாக அவங்களும் வண்டியில் போகிறாங்க. இங்கே ஒரு காக்கா கூட இல்லை, இங்கே அவளை அடித்து தூக்கிடலாம், கொஞ்சம் ஸ்பீடாக போய் அடித்து தூக்கு தூக்கு அப்படின்னு சொல்ல, ஒரு இடத்துல சண்மதி நின்னுறாங்க. அங்கே பார்த்தா போலீஸ்காரர் வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருக்காரு. அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சண்மதி கேட்க, வண்டியில் ஏதோ பேட்டரி போயிடுச்சு போல இருக்குமா, என்னை கொஞ்சம் ஸ்டேஷனில் வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அடே வாங்கண்ணே நான் ட்ராப் பண்ணிடுறேன், இதெல்லாம் கேட்கணுமா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்மதி அந்த போலீஸ்காரரை வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்ததும் அந்த 2 ரவுடிங்களும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாங்க. சச்சோ இன்னைக்கு இப்படி எஸ்கேப் ஆகிட்டாலே, அண்ணங்கிட்ட சொன்னால் செமையாக டென்ஷன் ஆயிடுவாரே, சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த விஷயத்த அண்ணங்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. டேய் போய் உங்களை நம்பின பாருங்க, என்ன சொல்லணும், உங்களால் இந்த வேலையை கூட உருப்படியாக செய்ய முடியாதா, விடுங்கடா, இந்த விஷயத்த நானே பார்த்துக்கிறேன், என் கண் முன்னாடி வந்து நின்றாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு பசுபதி ஃபோனை வச்சிடறாரு. சரி போய் எப்படியாவது அண்ணனை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ரவுடியும் அங்கேருந்து போயிடுறாங்க. பவானி வந்து அவங்க பாட்டிக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. சரிம்மா நீயும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு பாட்டி கேட்க, நீங்கள் போய் தூங்குங்க பாட்டி, இங்கே துரை சாப்பிட வராராம், அதனால் நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பவானி சொல்ல, என்னம்மா இது, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க யாரும் மாப்பிள்ளை வீட்டில் சாப்பிடவும் மாட்டாங்க, அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டில் சாப்பிடவும் மாட்டாங்க, அதுதானே முறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே எல்லாம் என்ன முறைப்படியாக நடக்குது, எல்லாமே முறை மாறி தான் நடந்துட்டுருக்குன்னு பவானி சொல்ல, கரெக்டாக சண்மதி கார்த்திக்கு கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வாங்க தம்பி உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னு மங்கை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, ராஜிமா பரபரப்பாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து சாப்பிட உட்காந்துடுறாங்க. அப்போ மங்கை ராஜிமாவையும் சாப்பிட உட்கார வைக்கிறாங்க. இல்லைம்மா நான் பரிமாறுறேன், நீங்களா சாப்பிடுங்க அப்படின்னு ராஜிமா சொல்லவும், இல்லைங்க நீங்கள் உட்காருங்க நான் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மங்கை வலுக்கட்டாயமாக உட்கார வைக்கிறாங்க. அப்போது ஆப்போசிட்டில் பவானியும் உட்காந்துட்ருக்காங்க. ஏங்க அவங்க தான் பெருந்தன்மையா சாப்பிட சொல்கிறாங்கன்னா நீங்களும் உட்காந்துருவீங்களா அப்படின்னு பட்டுன்னு கேட்க, ராஜிமா அமைதியாக எந்திரிச்சு நின்று, நீங்கள் உட்காருங்க நான் எல்லாருக்கும் பரிமாறுறேன் அப்படின்னு சொல்ல, இதுதான் சரிங்கிறாங்க பவானி. பவானி சொன்னதை கேட்டு கார்த்திக் ரொம்ப மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது சாப்பிட சொல்லி கஞ்சாடியிலேயே ராஜிமா கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு கார்த்திக்கும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ராஜிமா எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்க அப்படின்னு பவானி கேட்க, இதோ ஊத்துறமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜிமாவும் ஊத்துறாங்க. அது தெரியாமல் எப்படியோ காலில் பட்டுறது, என்ன பண்ணுறீங்க கண்ணு தெரியலையா உங்களுக்கு அப்படின்னு பவானி கேட்க, பவானி என்ன பேசுகிற நீ, வேணும்னா அவங்க உன் மேலே ஊற்றுனாங்க அப்படின்னு மங்கை கேட்க, கவனம் வேண்டாமா, இந்த புடவை என்ன விலைன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, சாரிமாங்கிறாங்க ராஜி. பண்ணுறதையும் பண்ணிவிட்டு என்ன சாரி அப்படின்னு பவானி சொல்லிட்டு இருக்க, ஏங்க அவங்க தான் தெரியாமல் பண்ணிட்டா சாரிங்கிறாங்கல்ல, அப்புறம் ஏன் திரும்பவும் திட்டிகிட்டு இருக்கீங்க, வயசில் பெரியவங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க, பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும், இடத்து கொடுத்தா மடத்து பிடிக்க ஆசைப்படக்கூடாது அப்படின்னு பவானி சொல்ல, எல்லாரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க.
என்னங்க நீங்கள் ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு கார்த்திக் கேட்க, கார்த்திக் நீங்கள் அமைதியாக இருங்க, அண்ணி அப்படி தான் எல்லாத்தையும் எடுத்தெறிஞ்சு தான் பேசுவாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ சாப்பிடு கார்த்திக்னு சண்மதி சொல்ல, தயவு செஞ்சு இதுக்காக நீ கோவப்பற்றாதப்பாங்கிற மாதிரியே பார்க்குறாங்க ராஜிமா கார்த்திகை. அதுக்கப்புறம் பவானி அங்கேருந்து எழுந்து போயிடறாங்க. சாரி சார்னு ராஜிமா சண்மதியோட அப்பா கிட்ட கேட்க, பரவாயில்லம்மா, யாராவது தெரிஞ்சு பண்ணுவாங்களா, மருமக கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டா, நீங்களும் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சண்மதி அப்பா சொல்லிட்டு இருக்க, மங்கையும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி ராஜியும் மங்கையை பார்த்து அப்படியே தலையாட்டுறாங்க. கார்த்திக் பவானியை பார்த்து தனியாக பேசுகிறாங்க. அவங்க தான் தெரியாமல் சாம்பார் கொட்டிட்டாங்க, அதுக்கே எங்கள் கண்ணு தெரியலையே அது இதுன்னு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, அவங்க தான் அப்படி பண்ணுறாங்கன்னா நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, அவங்கள திட்டுறதை விட்டுட்டு எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பவானி கேட்க, இது அட்வைஸ் இல்லை, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்கிறேன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வயசு கிடையாது, பார்த்து பேசுங்க. ஏதோ இந்த வாட்டி அவங்க அமைதியாக போயிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஓ கோபப்பட்டு என்ன பேசுவாங்க அப்படின்னு பவானி கேட்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பாக பேசி பாருங்க அப்போ புரியும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, என்னங்க இது ஒரு சமையல்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன மிரட்டுறீங்க, அவங்க என்ன உங்களுக்கு சொந்தமா பந்தமா அப்படின்னு கேட்க, அவங்க என்னோட அம்மாங்கிறாங்க கார்த்திக், ஐ மீன் அவங்க என் கல்யாணத்துக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, எப்படி தான் இந்த அம்மா எல்லாரையும் வளைச்சு போடுறாங்கன்னு தெரியல. சண்மதி என்னடானா ராஜிமான்னு அவங்க பின்னாடியே சுத்துறா, அத்தை என்னடானா அவங்கள எல்லாரோடையும் சமமாக உட்கார சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் என்னடானா அம்மா மாதிரிங்கிறீங்க அப்படின்னு சொல்ல, எல்லார்கிட்டையும் அன்பா பழகி பாருங்க அப்போ தெரியுங்கிறாங்க கார்த்திக். ஆமாம், எல்லார்கிட்டையும் எனக்கு சண்டை போடுறது தான் வேலை அப்படின்னு பவானி சொல்ல, நான் உங்ககிட்ட சண்டை போட வரல, நல்ல விதமாக நடந்துக்குங்கன்னு சொல்ல வந்தேன். குறிப்பாக இந்த சமையல்காரி அது இதுன்னு மட்டம் தட்டி யாரையும் பேசாதீங்க, எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் சமையல்காரங்க தான், துணி துவைக்கிறவங்க, வீடு பெருக்கிறவங்க தான், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார்த்திக் கிளம்பிடுறாரு. யாரும் இல்லாத பையனுக்கு அற்ப வாழ்வு பாரு, எனக்கு அட்வைஸ் பண்ணுறான், இவன் இப்போவே எப்படி பேசுகிறான்னா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததுக்கப்புறம் என்ன சமையல்காரியாக ஆக்கிடுவான் போல இருக்கே, விடக்கூடாது, இந்த பவானியே கிள்ளுக்கீரையான்னு நினைக்கிறல்ல, நான் யாருன்னு காட்டுறேன், உன்னை இந்த வீட்டுக்கே வரவிடாத அளவுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பவானியும் அங்கேருந்து போயிடறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் தனியாக ஆஃபீஸில் உட்காந்து அப்படியே நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ராஜி வராங்க. ஏதோ ஒரு ஃபைலை செக் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திகை பார்த்ததும், என்ன கார்த்திக் இங்கே நடந்ததை பற்றியே நீ யோசிச்சுட்டு இருக்கியா, இங்கே பாருப்பா, நம்மளோட நோக்கம் எப்படியாவது சண்மதியை நம்ம வீட்டு மருமகளாக்கணுங்கிறது தான், நீயும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ போராட்டமும் அப்படின்னு ராஜிமா சொல்ல, அது புரியுதுமா, ஆனால் நீங்கள் யாரும் என்னன்னு தெரியாமல் நேற்று அவங்க உங்களை அவமானப்படுத்தினதும் மரியாதை எல்லாம் பேசினதையும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுமா, ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே நடந்த இழிவெல்லாம் தாங்கிக்க முடியல அப்படின்னு கார்த்திக் சொல்ல, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நாம் ஆசைப்படுறப்போ அதில் நமக்கு விருப்பம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். நம்ம கம்பெனியோட முதலாளி சீட்டில் உட்கார வேண்டிய நீ டிரைவர் வேலைக்கு போனதை பார்த்து எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எதுக்காக, சண்மதிக்காக தானே, அவளுக்காக கஷ்டப்படுறோன்னு நினச்சிக்கோ, உனக்கு அந்த கஷ்டமே தெரியாது. நாம் நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கோ இல்லை நம்ம குடும்பத்துக்கோ என்ன அவமானம் வந்தாலும் நீ பொறுமையாக தான் இருக்கணும். எவ்வளோ போராடி இந்த விஷயத்த கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், எல்லாம் ஒன்று கூடி வர நேரத்தில் நீ உணர்ச்சி வசப்பட்டு எதையும் இழந்துடக்கூடாது, புரியுதான்னு ராஜிமா கேட்க, புரியுது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, இவ்வளோ நாள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே, உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல தான் எனக்கு சந்தோஷம், அம்மாக்காகவாது நீ கொஞ்சம் பொறுமையாரு. சரி சரி, நீ இங்கிருந்து நான் அதே தான் நினச்சிட்டு இருப்பேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ராஜிமா கூப்பிட, கார்த்திக் அப்பவும் அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வர முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.